வென்றாக வேண்டும் தமிழ் என்ற தலைப்பில் அன்னை தமிழை எப்படியாவது அரியணை ஏற்றிவிட வேண்டும் என்பதற்காக கூடியிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வேலுநாச்சியின் கொள்ளுபேத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்துக்கள். வென்றாக வேண்டும் தமிழ் என்றால் அதற்கு முதலில் ஒன்றாக வேண்டும் தமிழர். ஏன் தமிழ் வெல்ல வேண்டும், ஏன் தமிழர் ஒன்றாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த பெருமக்களே, உங்களுக்கு தெரிந்த கதைதான், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனது எம்முடைய மதம் எங்கு செத்து போய்விடுமோ என்ற காரணத்தினால் பாகிஸ்தான் பிரிந்து போனது. அந்த பாகிஸ்தான் பிரிந்து போன பிறகு பாகிஸ்தானின் ஆட்சி மொழியாக உருதை அறிவித்தார்கள். உருது மொழி ஆட்சி மொழி என்றால் என் மொழி வங்காளம் எங்கு போனது என்று வங்காளிகள் போராடினார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக 4 பேர் செத்து மடிந்தார்கள். அந்த 4 பேர் செத்து மடிந்ததற்காக இந்த இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்து, அந்த பங்களாதேஷ் என்கிற நாடு அந்த 4 பேர் உயிரை விட்ட ஒற்றை காரணத்திற்காக உலக அரங்கில் ஐநா மன்றத்தில் பேசி அந்த 4 பேர் தம்முடைய மொழிக்காக உயிரிழந்தார்கள் என்று சொல்லி உலக தாய்மொழி தினம் என்று வங்காளிகள் இறந்த தினத்தை கொண்டாடினார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, 4 பேர் அல்ல, 4 பேர் அல்ல, நடராசன், தாளமுத்து, சங்கரலிங்கனாரன தமிழர்களில் மொழிக்காக இறந்தவர்கள் என்று எடுத்து பார்த்தால் உலகத்திலேயே அதிகமாக ஒரு கூட்டம் மொழிக்காக இறந்து போயிருக்கிறது என்றால் அது தமிழர்கள் நாம தான் இருப்போம். நியாயமாக தமிழர்களுடைய உலகத்தில் அத்தனை பேரும் உலக தாய்மொழி தினம் என்று ஒரு தினத்தை கொண்டாட வேண்டும் என்றால் சங்கரலிங்கனாரின் இறப்பு தினத்தை கொண்டாடணும், நடராசனின் இறப்பு தினத்தை கொண்டாடணும், தாளமுத்துவின் இறப்பு தினத்தை கொண்டாடணும். இந்த எதிர்ப்பு போராட்டத்திற்காக உயிர்விட்ட நம்முடைய தமிழர்களுடைய நிலையை கொண்டாடி இருக்கணும். இந்த நிலை மாறும் என்பதற்காகவாவது தமிழர்கள் ஒன்றாகும். 4 பேர் உயிருக்கு இருந்த மதிப்பு எண்ணிலடங்காத தமிழர்கள் தம் மொழிக்காக செத்து போனார்களே, அவர்களுக்கு இல்லையா? அவர்களுக்கு இல்லையா? ஏன் தமிழர்களுக்குள்ளே தன் மொழி பற்றிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வந்தது. சோறுன்னு சொன்னா அவமானம்ன்றோம், ரைஸ்னு சொன்னா பெருமைன்றோம். மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டில், தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. ஒத்த கடையில இருந்து திருமங்கலம் வந்து ஒரு கடையில் கூட முழுமையான தமிழ் உள்ள, முழுமையாக தமிழை கொண்டிருக்கிற ஒரு பெயர் பலகையை பார்க்கல, ஒரு பெயர் பலகையை பார்க்கல. தமிழில் பேசுவதை அவமானமாக கருதிட்டோம். ஆங்கிலம் என்பது மொழி என்பதென்றதை கடந்து அறிவு என்பதாக மாற்றிட்டோம். ஆங்கிலத்தில் பேசினாலே அவன் அறிவுடையவன் நினைச்சிட்டோம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, அமெரிக்கால பிரிட்டன்ல ஆங்கிலத்துல பிச்சைக்காரன் கூட தான் பேசுவான். பிச்சைக்காரன் கூட அமெரிக்கால ஆங்கிலத்துல தான் பேசுவான். அதற்காக அவன் அறிவாளி எடுத்துக்க முடியுமா? அவன் உலக மகா மேதாவி என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இங்க யாராவது ஆங்கிலத்தில் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசிட்டா போதும், இவனை விட சிறந்த ஆக சிறந்த அறிவாளி இல்லைன்றோம். அறிவார்ந்தவர் மக்கள், எங்க சமூக நீதி என்றால் சாதி ஒழிப்பு என்றால் திராவிடம் என்று பேசுறாங்க. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உலக இனத்திற்கு ஒரு இனம் சமூக நீதி குறித்து சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழினம் தான். அவ்வை பெரும்பாட்டி பாடினா, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையினில் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் எலிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி 2 சாதிதான் இருக்கு. சாதின்னு ஒண்ணும் இல்ல, 2 சாதிதான் இருக்கு. அதுவும் நீங்கள் நினைப்பது போல ஆண் சாதி பெண் சாதி கிடையாது. தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் பிறருக்கு 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 என கொடுப்பவன் உயர்ந்த சாதி. தன்னிடம் இருக்கிற செல்வத்தை எல்லாம் தனக்கு 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 என்று பதுக்குகிற கஞ்சன் கீழ் சாதி இழிமகன். இதுதான் உலகம் முழுமைக்கும் சொல்றோம். சமூக நீதி சமத்துவம் என்று பேசினா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பேசியவர்கள் தமிழர்கள் தான், திருவள்ளுவ பெருமகன் தான். இன்றைக்கு உலக அரங்கில் பேசப்படுகிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற தத்துவத்தை முன்வைத்த கணியன் பூங்குட்டினார் தமிழர் தான். நம்மிடம் இல்லாத சமூக நீதி, நம்மிடம் இல்லாத சமத்துவம், நம்மிடம் இல்லாத அறிவு, நம்மிடம் இல்லாத ஆற்றல் என்று இங்க எதுவும் இல்லை. ஆனா இங்க ஒரு 200 ஆண்டுகளை கூட நிறைவு செய்யல திராவிடம் என்ற ஒரு கருத்தியலை
ஆண்டுகளை கொண்டு வந்து 200 ஆண்டுகள் இன்னும் நிறைவு செய்யல. ஆனால் நாங்கள் தான் தமிழர்களுக்கு சமூக நீதியை கற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் தமிழர்களுக்கு சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் தமிழர்களுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அறிவார்ந்தவர் மக்களை உங்களுக்கு எல்லாம் கோபம் வர வேணாமா? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், உன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிவேன் திசையெல்லாம் பறந்து உலகை இழந்தவர் இன்னொரு மியலிசை நாடகம் யாத்தவர் இந்திய தேவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், எனினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் என்று சொன்ன போல மொத்தமாக அடிமைகளாக, அதிலும் குறிப்பாக திருவாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டு குடும்பத்து அடிமைகளாக மாறிப்போனோம். அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதே கடமையாக வச்சிருக்கிறோம். அறிவார்ந்தவர் மக்களை, தமிழ் எப்படியாவது வென்றாக வேண்டும், தமிழ் வென்றாக வேண்டும். நீங்கள் பாருங்க, எல்லா இடங்களிலும் ஆங்கிலம் கலக்காம ஒரு இடம் இருக்கா? ஸ்ரீ விநாயகர் 2 வீலர் ஒர்க்ஸ் தமிழா? தமிழா? இதுல ஏதாவது தமிழ் இருக்கா? தமிழ் மொழியை ஒட்டுமொத்தமாக சிதைத்து அழித்துட்டோம். ரசூல் கம்சதேவ் ரஷ்ய புரட்சியாளன் சொல்றான், நான் செத்துக்கொண்டிருந்தேன், நான் செத்துக்கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், உயிர் பெற்று எழுந்து விட்டேன். அதே ரசூல் கம்சதேவ் சொன்னான், நாளை என் தாய்மொழி இறந்துவிடும் என்று சொன்னால் நான் அதை கேட்க உயிரோடு இருக்க மாட்டேன். ஏன்? ஒரு மொழி அழிந்தால் இனம் அழிந்து போகும். என்னுடைய முகம் சிதைந்து போனால் எப்படி என்னை உங்களால் அடையாளம் காண முடியாதோ அதுபோல என்னுடைய மொழி சிதைந்து போனால் என்னுடைய இனத்தை உங்களால் அடையாளம் காண முடியாது, என்னுடைய வரலாறை உங்களால் அடையாளம் காண முடியாது, என்னுடைய பண்பாட்டை உங்களால் அடையாளம் காண முடியாது, என்னுடைய கலாச்சாரத்தை உங்களால் அடையாளம் காண முடியாது. நான் இருந்தும் இல்லாத அகதியாக மாறிடுவேன். அதற்காக இந்த மொழி வெல்லணும், அதற்காக நீங்கள் ஒன்று கூடணும். என்னுடைய நண்பன் அறிவு சொன்னது போல, ஐயா கனிமொழி அவர்களை வளர்த்து விட்டார், தமிழ் மொழியை என்ன வளர்த்தார்? தமிழ் மொழியை என்ன வளர்த்தார்? மொழிக்காக அவர்கள் செய்தது என்ன? அறிவு சார்ந்த மக்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. முன்பெல்லாம் தமிழ் தேசியம் என்றால், தமிழர்கள் என்றால், தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்று பேசினா, தமிழ் தேசியம் என்று பேசினா ஒரு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு 10க்கு 10 அரங்கில் பேசிக் கொண்டிருந்த தமிழ் தேசியத்தை இன்று மேடை ஓட்டு வீதி தோறும் தெருதோறும் முழங்க வைத்த ஒரு பெருமை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தான் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த இந்திய நாங்கள் பேசுறோம், நாங்கள் தமிழ் குறித்து பேசுறோம். தமிழை பேசினால் அவமானம் என்ற நிலையை உருவாக்கியவர்கள் எப்படி ஆகச்சிறந்த தமிழுக்காக போராடியவர்களாக இருக்க முடியும்? அறிவார்ந்தவர் மக்கள் சிந்திங்க. எல்லாரும் சொல்றான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் எங்களுடைய ஐயா முத்தமிழ் அறிஞர் ஐயா பேரறிஞர் அண்ணா இல்லையான்றான். அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் வரலாற்றை எப்பொழுதுமே மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று 3 முறை முழக்கமிட்டு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டியது வேண்டுமானால் அண்ணாவாக இருக்கலாம். ஆனால் அதற்காக 78 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து செத்துப்போன எங்களுடைய ஐயா சங்கரலிங்கனார் குறித்து ஏன் பேசல? வரலாறு மொத்தமாக திரிக்கப்பட்டுருச்சு. ஒன்றுதான் அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் தமிழ் உங்களை அடிமைப்படுத்தும் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால், இப்ப சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மகாவிஷ்ணு என்கிற ஒருவர் பேசினார். அவர் பேசிய போது அத்தனை பேரும் அமைதி காத்தார்கள். அதை தட்டி கேட்டவர் தமிழ் ஆசிரியர். காரணம், தமிழ் ஒருவனுக்கு ரௌத்ரத்தையும் தமிழ் போல ஒரு ஆக சிறந்த மொழி இல்ல. எழுத்துல, இலக்கியத்துல, இலக்கணத்துல எதிலொன்றிலும் இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, எல்லா மொழிகளும் சிறந்த மொழி தான். இப்படி எல்லாம் நாங்க பேசுறோம்னா தமிழ் தமிழ் என்று பேசுறாங்க. இவர்கள் பிரிவினைவாதிகள், இவர்கள் மொழிவாதிகள், மொழிவேறி பிடிச்சிருக்காங்கன்றாங்க. அறிவார்ந்தவர் மக்களை, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியையும் நாங்கள் நேசிக்கிறோம், ஆனால் எங்கள் தாய்மொழியை நாங்கள் சுவாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும், எல்லா தாய்களும், எல்லா பெற்றெடுத்தவர்களும் உயர்ந்தவர்கள் தான். ஆனால் என்னுடைய தாய் தான் எனக்கு சிறந்தவள். அதுபோல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் உயர்ந்ததுதான், ஆனால் எம்முடைய தாய்மொழி தான் எனக்கு சிறந்தது. உங்களுடைய மொழி இல்லை என்றால் உங்களுடைய இனம் அழிந்து போகும். அதற்காகவாவது அழிவின் விளிம்பில் நிற்கிற இந்த அன்னை தமிழை தூக்கி நிற்பாட்டுவதற்காகவாவது, அரியணை ஏற்றுவதற்காகவாவது நீதிமன்றங்களில் தமிழ், சட்ட சபையில் தமிழ், பாராளுமன்றத்தில் தமிழ், கடை வீதிகளில் தமிழ், தெருக்களில் தமிழ் என எல்லா இடங்களிலும் தமிழ் ஒழிப்பதற்காகவாவது தமிழர்கள் ஒன்று கூடி நாம் தமிழரை வெல்ல வைக்க வேண்டும். இது உங்களுடைய கட்டாய கடமை. தயவு செய்து ஒரு முறை நீங்கள் தமிழை வெல்ல வையுங்கள். இதுவரை
தமிழை வெல்ல வைக்கிறேன், தமிழை வெல்ல வைக்கிறேன் என்று நீங்கள் கனிமொழியையும் ஐயா ராசா அவர்களையும் ஐயா மூர்த்தி அவர்களையும் வெல்ல வைத்தது போலும் ஒரு முறை தமிழை வெல்ல வைப்பதற்காக இந்த எளிய பிள்ளைகளை, இந்த நாம் தமிழரை வெல்ல வையுங்கள். நாம் தமிழர் கட்சி ஏதோ எந்த இடத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. எங்களை ஏதோ இனவாதிகள் போல சித்தரிப்பாங்க. அறிவார்ந்த பெருமக்களை நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். அருகில் இருக்கக்கூடிய கேரளா 1 கோடி தமிழர்கள் நாம் வாழுகிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடையாது. அருகில் இருக்கிற ஆந்திரா 1 கோடி தமிழர்கள் நாம் வாழுகிறோம். இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடையாது. அருகில் இருக்கிற கர்நாடகா 1 கோடி தமிழர்கள் நாம் வாழுகிறோம். இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. ஆனால் அறிவார்ந்த பெருமக்களே, தமிழகத்தில் 17 தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அமைச்சர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களாக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி வைத்திருக்கிறோம் என்றால் நாம் எந்த அளவிற்கு ஏமாளிகளாக இருக்கிறோம் என்று பார்த்துங்க. எல்லாரையும் நேசிப்போம், ஆனால் நம்முடைய மொழியை முதல்ல சுவாசிப்போம். புரட்சி எப்பொழுதும் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.